வணக்கம். எங்களிடம் ஜாதகம், திருமண பொருத்தம் பார்க்கப்படும். குழந்தையின்மைக்கு பெண்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத நாட்டு மருந்து வழங்கப்படும். தேவைங்கிற பட்சத்தில் ஆண்களுக்கும் லேகியம் வழங்கப்படும். வேணுங்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏப்ரல் 16ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிலவ வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை. இன்று சதுர்த்தி விரதம். திதி இன்று மாலை 4:21 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் இன்று இரவு 9:50 மணி வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நட்சத்திரம் இன்று இரவு 9:50 மணி வரை ரோகிணி நட்சத்திரம், பின்பு மிருகசீரிஷம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கரணம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:03. சூலம் இன்று மேற்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். 1இல் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கையும், 2இல் ராகு மற்றும் சந்திரன், 3இல் செவ்வாய், 8இல் கேது, 10இல் சனி, 11இல் குரு சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உங்க வாக்கு சாதுரியத்தால சில செயல்களை செய்து முடிப்பீங்க. தன வரவுகளால உங்க சேமிப்புகள் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான வாய்ப்புகளில் இருந்து வந்த காலதாமதம் அகலும். சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால மகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. அக்கம் பக்கத்தினரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சற்று குறையும். பணியிடத்தில் அமைதி நிலவும். தள்ளிப்போன பயண வாய்ப்புகள் சாதகமாக முடியும். வியாபாரிகளுக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். இன்னைக்கு ஆன்மீக சிந்தனையோட நீங்க காணப்படுவீங்க. ஆன்மீக பேச்சு உங்களுக்குள் இருக்கும். இதனால உங்களுக்கு ஆறுதலும் கிடைக்கும். பணியிட சூழல் நல்லாவே இருக்கும். உங்க சக பணியாளர்களோட சற்று அனுசரித்து நடந்துக்கிட்டா அவங்களும் உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க. உங்க வாழ்க்கை துணையோட கடினமான வார்த்தைகளை பேசுறத தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கை துணை கிட்டையும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் அனுசரித்து செல்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பண வரவு மிதமா இருக்கும். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண் சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை உண்டாக்கும். சிலருக்கு முகத்துல பருக்கள் அல்லது கட்டிகள் வர வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் சிறு சிறு தடை தாமதங்கள் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்புகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் அகலும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சதுர்த்தி. விரதமிருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட வினைகள் தீரும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்துல கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு.
ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் மனதில் புதுவிதமான உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. உடன் பிறந்தவர்களால் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் இருக்கும் எண்ணங்களை பொறுமையோடு வெளிப்படுத்தினா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களின் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் எல்லார்கிட்டையும் உங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் எடுத்து செய்யும் செயல்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக கடைசியில் முடியும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் இன்னைக்கு சற்று பிடிவாதமாக நடந்துப்பாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைப்பீங்க. வீட்டிலும் வெளியிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவி அலைச்சலுக்கு பின் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இன்றைய தினம் சவால்கள் நிறைந்ததா உங்களுக்கு இருக்கும். உங்ககிட்ட ஈகோ பிரச்சனை காணப்படும். இது உங்க மேன்மைக்கு உகந்ததா இருக்காது. பணியிடத்தில் உங்க சக பணியாளர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. இதனால உங்க மனதில் குழப்பங்கள் உண்டாகும். பணியில் தொய்வு நிலை உண்டாகும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோடையும் உங்கள் தந்தையோடையும் சிறு சிறு கருத்து மோதல்கள் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அனுசரித்து செல்வதாலையும் உங்கள் சூழலை பொறுமையாக எடுத்து சொல்வதாலையும் உங்கள் நிலைமை எல்லாருக்குமே புரியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிதமான பணவரவே காணப்படும். பண விஷயத்தில் நீங்கள் அனுசரித்து சரியான முறையில் சமாளிக்க முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்க பாருங்க. மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு நடந்துக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நாளாவே இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேகம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளா இன்றைய நாள் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சதுர்த்தி. விரதமிருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட வினைகள் தீரும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்தில் கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல பாருங்க. தொழில் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கனவுகளால் மனதில் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துறது நல்லது. தனவரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியாக முடியும். பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீங்க. சிலருக்கு காணாமல் போன முக்கியமான ஆவணம் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பெருக்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்துப்பாங்க. இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு சற்று மந்தமான நாளாகவே இருக்கும். உங்கள் முன்னேற்றத்தில் சற்று கவனத்தோடு இருந்துக்கங்க. மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் முன்னேற்ற பாதையில் சிறு தடைகள் உண்டாகும். சிந்திச்சு ஆக்கப்பூர்வமாக செயல்படுறது நல்லது. பணியிடத்தில் நீங்கள் உறுதியோடையும் எளிதாகவும் பணியாற்றுவீங்க. உங்கள் முயற்சியால் நல்ல பலன்களை பெற இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு உங்கள் மனதில் குழப்பங்கள் காணப்படும். அதனால் உங்கள் வாழ்க்கை துணையோட சுமூகமான உறவை பராமரிக்க முடியாமல் போகலாம். முடிஞ்ச வரைக்கும் இருவரும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்காது. இன்றைய நாளின் முடிவில் தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்புகளும் தோல் சம்பந்தமான பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறதும் குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் உங்கள் எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு
எளிதில் பூர்த்தியாகும். இருந்தாலும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பேச்சு கேட்டு நடந்துக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்வது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாளா இன்றைய நாள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சதுர்த்தி. விரதமிருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட வினைகள் தீரும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்தில் கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் இணையதள வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளில் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க. சேவை தொடர்பான பணிகளில் இருக்கவங்களுக்கு நண்பர்கள் மற்றும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் தோன்றும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் எதிர்காலம் பற்றிய குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. போதுமான பணம் உங்கள் கையில் இருக்கிறதால நீங்கள் சமாளிச்சிருவீங்க. நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவர்களோட மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் பெரும்பாலும் சரியான முடிவுகளை எடுப்பீங்க. அது உங்களுக்கு முடிவில் மகிழ்ச்சியையே கொடுக்கும். பணியிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். இருந்தாலும் உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்கிறதால சிறப்பாக பணியாற்ற முடியும். எனக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சிகரமாக பொழுத கழிப்பீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்கள் பணத்தை இரட்டிப்பாக்குவதற்கான வழிமுறைகளில் ஈடுபடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதால முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. மாணவர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். எதிர்பாராத சில வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவைப்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் தோன்றும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சதுர்த்தி. விரதமிருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட வினைகள் தீரும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்தில் கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு.
சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உலகியல் நடவடிக்கைகள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டத்தோடு செயல்படுவீங்க. வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனதுக்கு பிடித்த தெய்வங்களை வழிபடுவீங்க. எதிர்பாராத பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். தாய் வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மாலை வேளையில் எதிர்பாராத செலவுகளால் உங்கள் கையிருப்பு கரையும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகவே கிடைக்கும். இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும். பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மன அமைதியை உண்டாக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை நீங்கள் சாதாரணமாக மேற்கொண்டு நல்ல முறையில் முடித்து காட்டுவீங்க. இன்னைக்கு காதல் சம்பந்தமான விவகாரங்களால் உங்கள் தந்தையோட கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவுக்கான அதிர்ஷ்டம் சற்று குறைந்து காணப்படும். கூடுதல் செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் பண வரவு ஓரளவுக்கு இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். உங்கள் தந்தையின் உடல் நலத்துக்காக இன்னைக்கு பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் உங்கள் எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு பூர்த்தியாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சதுர்த்தி. விரதமிருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட வினைகள் தீரும். தடைகள் அகலும். நினைத்த காரியம் நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்தில் கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் எதை பற்றியாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளால் மனமகிழ்ச்சி அடைவீங்க. நிர்வாகம் தொடர்பான புதிய முதலீடுகளை எடுப்பீங்க. விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாரோட கலந்து கொள்ள நேரிடும். உங்கள் குடும்ப விஷயங்களை நண்பர்கள் அல்லது உங்களுக்கு வேண்டியவர்கள்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. முன்கோபத்தை குறைச்சு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகளை கடந்து ஓரளவுக்கு லாபம் ஈட்ட முடியும். பணவரவு ஓரளவுக்கு இருக்கும். ஒவ்வாத உணவுகளை இனம் கண்டு தவிர்க்க பாருங்க. அலைச்சல் அதிகம் இருந்தாலும் உங்கள் முயற்சி இன்னைக்கு வீண் போகாது. இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உண்டாக்கும். இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுறதாலையும் மன அமைதி உண்டாகும். பணியிடத்தில் கவனக்குறைவால் சில சமயங்களில் நீங்கள் மேற்கொண்ட பணிகளில் உங்களுக்கு குழப்பங்கள் உண்டாகும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட மோதல்கள் காணப்பட வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு காதலுக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும். நீங்கள் உங்கள் பணத்தை சேமிக்க சில கட்டுப்பாடுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் சாப்பிட்றதால குளிர் சம்பந்தமான நோய் தொற்றுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துறதும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார்.
ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனமகிழ்ச்சி அடைவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சதுர்த்தி. விரதமிருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட வினைகள் தீரும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்தில் கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத உத்தியோக மாற்றம் உண்டாகும். பொருட்களை கையாள்வதில் எச்சரிக்கையோடு செயல்பட பாருங்க. பதற்றமான மனநிலை ஏற்பட்டு நீங்கும். தூக்கமின்மையால் உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளும் நெருக்கடியான சூழலும் இன்னைக்கு உண்டாகும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க. பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளால் உங்கள் சேமிப்புகள் குறையும். உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீங்க. உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து போகும். இன்னைக்கு உங்களுக்கு சற்று மந்தமான நாளாகவே இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு நல்லது கெட்டது எதுன்னு பிரித்தறிய முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்கள் கடின உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. பணியிடத்தில் பணிச்சுமை சற்று அதிகரித்து காணப்படும். இது உங்களுக்கு கவலையை உண்டாகும். உங்களுக்கு கொடுக்கப்படும் பணிகள் அதிகமாகவும் அதை குறித்த நேரத்துக்குள்ள நிறைவேற்ற முடியாத நிலைமையும் காணப்படும். சிறந்த முறையில் திட்டமிடாததே இதற்கு காரணமாகவும் இருக்கும். சரியான முடிவெடுக்க முடியாத மாதிரி சில குழப்பங்கள் உங்கள் மனதில் காணப்படும். அதனால் உங்கள் கோபமான உணர்வுகளை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையே கருத்து மோதல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. பணத்தை தக்க வச்சுக்கிறதும் சற்று கடினமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிதமான ஆரோக்கியமே காணப்படும். வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. மாணவர்கள் தேவையில்லாத பொழுதுபோக்கு அம்சங்களை தவிர்த்து படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாற்றம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சதுர்த்தி. விரதமிருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட வினைகள் தீரும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்தில் கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு.
விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோட புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும். உயர்கல்விக்கான முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்கள் வாத திறமையால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. வியாபாரத்தில் புதிய நபர்களின் நம்பிக்கையை பெறுவீங்க. இன்னைக்கு மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடந்து முடியும். இருந்தாலும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரம் சற்று சுமாராக தான் இருக்கும். இன்னைக்கு பலவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு திருப்தியை உண்டாக்கும். பணியிடத்தில் நல்லா பணியாற்றுவீங்க. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் திறமைகள் இன்னைக்கு வெகுவாக பாராட்டப்படும். இன்னைக்கு காதலுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கும். உங்கள் உணர்வுகளை உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட சாதகமான முறையில் வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பின் பலனா இன்னைக்கு ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணம் கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். நீங்கள் நல்ல ஆற்றலோடு காணப்படுவீங்க. மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் நடந்துப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேலோங்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சதுர்த்தி. விரதமிருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட வினைகள் தீரும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்தில் கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மனம் மகிழ்வீங்க. கடன் மற்றும் வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாகனத்தில் செல்லும் சமயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தேவையான அளவுக்கு பணம் உங்கள் கையில் இருக்கிறதால நீங்கள் இன்னைக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க. பிள்ளைகள் சற்று பிடிவாதம் பிடிப்பாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்னைக்கு மிகவும் நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும். சிறிய முயற்சியிலேயே பெரிய வெற்றி காண்பீங்க. இன்னைக்கு உங்கள் செயல்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் காத்திருக்கும். பணியிடத்தில் நீங்கள் நல்லா பணியாற்றுவீங்க. இருந்தாலும் சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால பேசும் சமயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்பாராத பணவரவு காணப்படும். பூர்வீக சொத்துக்களால நிதி ஆதாயத்திற்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். பெரும்பாலும் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மாணவர்களுக்கு கல்வியில் உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சதுர்த்தி. விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட வினைகள் தீரும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்தில் கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கற்ற கலைகளால் லாபம் அடைவீங்க. உத்தியோகத்தில் உடன் இருக்கவங்களோட உங்களுக்கான மதிப்புகள் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை அடைவீங்க. புதிய நபர்களின் அறிமுகத்தால் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டாகும். இன்னைக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது காலதாமதமாகும். கொடுத்த கடன்கள் திரும்ப கிடைக்க வாய்ப்பிருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். உங்கள் சமயோகித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் நண்பர்கள் கிட்ட நன்மதிப்பு பெறுவீங்க. நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை கையாளும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். முறையாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவு காணப்படும். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். காதலுக்கும் இன்னைக்கு உகந்த தினமாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும். கணிசமான பணத்தை நல்ல வகையில் பராமரிக்க சிறிது போராட்டமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. மாணவர்களுக்கு கல்வியில் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இருந்தாலும் சற்று நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சதுர்த்தி. விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட வினைகள் தீரும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்தில் கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் தாய்மாமன் வழி உறவினர்களோட சற்று அனுசரித்து செல்வதால நன்மைகள் அடைவீங்க. மனதில் கற்பனை திறன் மேம்படும். சிலர் மனதுக்கு பிடித்த புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீங்க. வாரிசுகளால மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எதிர்பார்த்த சில கடன் உதவிகள் உங்களுக்கு சாதகம் அமையும். புதிய முயற்சி சிலருக்கு சாதகம் அமைந்தாலும் சிலருக்கு தடைகளை கொடுக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தாயின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும். தந்தை கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாகும். இன்னைக்கு மன அழுத்தம்
மற்றும் அசௌகரியங்கள் காணப்படும். கவனமாக திட்டமிட்டு இன்றைய தினத்தை நிர்வகிக்க முயற்சி செய்யுங்க. எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல நிலை காணப்படும். உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவு காணப்படாது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து மோதல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அனுசரித்து செல்வதும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறதும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும். வரவை விட செலவுகள் அதிகரித்து காணப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க பணத்தை கவனமா கையாள பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் சிலருக்கு மட்டும் ஒவ்வாமை பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சிலருக்கு மட்டும் ஒவ்வாமை சம்பந்தமான பிரச்சனைகளும் தொண்டை வலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துறதும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதலாக உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்வது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சதுர்த்தி. விரதமிருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட வினைகள் தீரும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்தில் கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் முத்திரை தொடர்பான பணிகளில் இருக்கவங்க சற்று விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது. உங்கள் செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். வீர தீரமான செயல்களை செய்து எல்லார்கிட்டையும் பாராட்டுகளை பெறுவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி இருவருக்கும் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தந்தை வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. முக்கியமான முடிவு ஒன்றை இன்னைக்கு துணிச்சலாக எடுப்பீங்க. இருந்தாலும் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். வியாபாரம் சற்று சுமாராக தான் இருக்கும். இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் சொந்த முடிவெடுப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. பணியிடத்தில் எளிதான பணிகளும் கூட இன்னைக்கு உங்களுக்கு சுமையாக தான் தெரியும். புத்திசாலித்தனத்தோடு நடந்து உங்கள் திறமையை நிரூபிக்க முயற்சி செய்யுங்க. பணி நிமித்தமான பயணங்கள் சிலர் மேற்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பான வார்த்தைகளை பகிர்ந்துப்பீங்க. உங்களின் இந்த அணுகுமுறை இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி சீராக இருக்கும். உங்கள் சேமிப்புகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரும்பாலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மாணவர்களுக்கு கல்வியில் உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேகம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும்.
இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சதுர்த்தி. விரதமிருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட வினைகள் தீரும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்தில் கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு.